வீரம் விளைந்த வேலூர் கோட்டை இந்தியாவுக்கே தேசிய கொடி தந்த குடியாத்தம் என பன்முக அடையாளங்களை கொண்ட வேலூர் மாவட்டம் தேர்தலுக்காக இப்போதே தயாராகிவிட்டது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் 5 தொகுதிகள் கொண்ட இந்த தொகுதியில் எங்கு யாருடைய கை ஓங்கி இருக்கிறது, மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன, கள நிலவரத்தை காணலாம் சில நிமிடங்கள். சிப்பாய் புரட்சி நடந்த வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை மற்றும் உலக புகழ்பெற்ற சிஎம்சி மருத்துவமனை அமைந்துள்ள தொகுதி வேலூர். இத்தொகுதி கடந்த 2 முறையும் திமுக வசமே உள்ளது. முதலியார் மற்றும் சிறுபான்மையின வாக்குகளே இங்கு வெற்றியை தீர்மானிக்கின்றன. தற்போது திமுகவின் கார்த்திகேயன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். தமிழகத்தின் முக்கிய ரயில்வே சந்திப்பான காட்பாடி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்படுகிறது. இங்கு 10 முறை போட்டியிட்டு 8 முறை வென்றுள்ள அவர் கடந்த 2021 தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றார். தொடர்ந்து 6 முறை வெற்றி பெற்றுள்ள அவர் இந்த முறையும் போட்டியிடுகிறார். தங்க கோயில் அமைந்துள்ள அணைக்கட்டு தொகுதியில் வன்னியர் மற்றும் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கின்றனர். தற்போது திமுகவின் ஏபி நந்தகுமார் வசமுள்ள இத்தொகுதியில் 60க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு இன்னும் முறையான சாலை வசதி இல்லை. வாசனை திரவிய தொழிற்சாலை மற்றும் குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் பல ஆண்டுகால கோரிக்கை. 1954 காமராஜர் சட்டமன்ற உறுப்பினரான பெருமைக்குரிய தொகுதி குடியாத்தம். தற்போது திமுகவின் வி அமுலு எம்எல்ஏவாக உள்ளார். இங்கு ஜிஎஸ்டி சுமை மற்றும் மூலப்பொருள் விலை உயர்வால் தீப்பெட்டி தொழில் நலிவடைந்து வருகிறது. அதிமுகவின் பலமான தளம் முழுக்க கிராம ஊராட்சிகளை கொண்ட கேவி குப்பம் தனி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவாக உள்ளார். தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் மற்றும் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதே இங்குள்ள விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ள வேலூர் மாவட்டத்தில் வெற்றி கனியை பறிக்கப் போவது யார்? திமுக தனது பிடியை தக்க வைக்குமா அல்லது எதிர்க்கட்சிகள் கோட்டையை கைப்பற்றுமா? தேர்தல் திருவிழா முடிவதற்கு காத்திருப்போம்.